தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மழைக்கால பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பாக நாட்டின் பல முக்கியமான பிரச்சனைகளை முன்வைத்து பாராளுமன்றத்தில் பிரச்சனைகளை எழுப்ப அந்த கட்சிகள் தயாராகி வருகின்றன. நேற்றைய தினம் கூட மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற சில கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களையும் அவருடைய கட்சியிலே சேர்த்து தங்களுடைய பலத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் செய்கின்ற ஜனநாயக விரோத செயல்களை கண்டித்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இது போன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூண்டுதலின் பேரில் திரிணாமுல் காங்கிரஸில் இருந்தும் திரு உத்தவ் தாக்கரே அவருடைய கட்சியில் இருந்தும் சிவசேனாவில் இருந்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களை உடைத்து பெரும்பான்மையை பாரதிய ஜனதா கட்சி காட்டுவதற்காக எடுத்த அத்துமீறிய செயல்கள் சம்பந்தமாகவும் அவர்கள் பேசி வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இது பாராளுமன்றத்தில் எதிரொலிக்கும். அது மட்டுமல்ல, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அவருடைய மொத்த அமைச்சரவையும் எங்கள் ஆட்சியில் ஊழல் நடக்காது, நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல் செய்பவர்களை விட்டு வைக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அயோத்தியில் ராமர் கோயில் விவகாரத்தில் பொதுமக்களால் கொடுக்கப்பட்ட நன்கொடையை கோடிக்கணக்கில் அங்கு இருக்கின்ற பணியாளர்களும் அதிகாரிகளும் ஒட்டுமொத்தமாக கூறு போட்டு எடுத்துக்கொண்ட விவகாரம் இந்தியா முழுவதும் பூதகரமாக வெடித்திருக்கிறது. இப்பொழுது வெளியிலே வந்திருப்பது ஒரு பகுதிதான். இந்த பாராளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அயோத்தி ராமர் கோயிலை நிர்வகிக்கின்ற பொறுப்பை கொடுப்பதற்காக ஒரு குழுவை பாராளுமன்றத்தில் அறிவித்தார். அந்த குழுவை சேர்ந்தவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள். இதுவரை அவர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை. அது மட்டுமல்ல, அயோத்தி ராமர் கோயில் நடைபெற்ற நன்கொடை ஊழல் சம்பந்தமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுவரை வாய் திறக்கவில்லை. இதிலிருந்து மோடி அவர்கள் இந்த அயோத்தி ராமர் கோயிலில் நடைபெற்ற நன்கொடை ஊழலை மூடி மறைக்க அனைத்து வேலைகளையும் செய்து வருகிறார். அது மட்டுமல்ல, நீட் தேர்வு சம்பந்தமாக இந்தியாவில் அனைத்து அமைப்புகளும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் மற்றும் கரப்பாம்பூச்சி கட்சியும் எல்லோரும் ஒருங்கிணைந்து நீட் தேர்வை தடை செய்ய வேண்டும். நீட் தேர்வில் கேள்வித்தாள்கள் கசிந்தது சம்பந்தமாக யார் யார் அதில்
இருக்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இதில் இந்த ஊழலில் சம்பந்தப்பட்டவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்லாமல், அந்த துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள். பல கட்ட போராட்டத்தை நடத்துகிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும், திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாம் போராட்டம் நடத்துகிறோம். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களுக்கு சென்று அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தி வருகிறார். ஆனால் இது சம்பந்தமாக பிரதமர் மோடி அவர்கள் வாய் திறப்பதில்லை, எந்த பதிலும் சொல்வதில்லை. எந்தெந்த பிரச்சனைகளில் பிரதமர் மோடிக்கு இக்கட்டான சூழ்நிலை உருவாகிறதோ அதை பற்றி பிரதமர் பேச மாட்டார். இவையெல்லாம் பாராளுமன்றத்தில் பூதகரமாக இப்பொழுது வெடிக்கும். தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்யும் வரை இந்தியா கூட்டணியினுடைய போராட்டமும் சமூக நல ஆவலர்களுடைய போராட்டமும் ஓயாது. திரு வாங்சு அவர்கள் 21 நாட்கள் இந்த நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும், திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவரும் உண்ணாவிரதம் இருந்து இப்பொழுது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இது போன்ற சமூக அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் ஒட்டுமொத்த கோரிக்கை வைத்த பிறகு மோடி அரசு அதை செவிசாய்க்காமல் மிகவும் இந்த பிரச்சனைகளை மூடி மறைக்க பார்க்கிறது. ஆனால் பாராளுமன்றத்தில் இவைகள் எல்லாம் கண்டிப்பாக எதிரொலிக்கும். தொடர்ந்து பல அரசியல் கட்சிகள், பொதுமக்கள் புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் பாஜக 2வது முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படவில்லை. அமைச்சர்கள் நியமிப்பதே காலதாமதம் ஏற்பட்டது. 6 முதலமைச்சர் உட்பட 6 அமைச்சர்களும் 2 கட்டங்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள். இதுவரை தேர்தல் முடிவு வந்து மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து இன்று வரை 2 மாதம் 10 நாட்கள் ஆகிறது. ஆனால் யார் யாருக்கு எந்தெந்த இலாக்கா என்று இந்த அமைச்சர்களுக்கே தெரியவில்லை. அமைச்சர்கள் இலாக்கா இல்லாத அமைச்சர்களாக சுற்றி வருகிறார்கள். இதைத்தான் முன்பு இருந்த மரியாதைக்குரிய ஜான்குமார் அவர்கள் இலாக்கா இல்லாத அமைச்சராகவே அந்த காலத்தை முடித்தார். அதுபோல் இவர்களுக்கு நடந்து விடுமோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் தன்னை திறமைசாலி என்று சொல்லுகிறார். நான் எல்லா துறைகளையும் நானே கவனிப்பேன் என்று சொல்லுகிறார். அதற்கு ஏன் ஒரு அமைச்சரவை? புதுச்சேரி மாநில மக்கள் இவர்களை நம்பி வாக்களித்தார்கள். வாக்களித்த மக்களுக்கு இந்த ஆட்சியாளர்கள், குறிப்பாக முதலமைச்சர், என்ஆர் காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய தலைவர்கள் புதுச்சேரி மாநில மக்களுக்கு துரோகம் செய்கிறார்கள். அரசு நிர்வாகத்தில் எந்த வேலையும் நடப்பதில்லை. மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை. துறை அதிகாரிகள் கோப்புகளை வைத்துக் கொண்டு தூங்குகிறார்கள். ஒட்டுமொத்த நிர்வாகமே சம்பித்து போயிருக்கிறது. புதுச்சேரி மாநில மக்களுடைய அவர்களுக்கு என்ஆர் பாஜக கூட்டணி ஆட்சி கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை இதுவரை. ஆனால் மற்ற மாநிலங்களில் கேரள மாநிலம், தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்காளம், அஸ்ஸாமிலே அமைச்சரவை அமைக்கப்பட்டு
சபாநாயகர் நியமிக்கப்பட்டு அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டு நிர்வாகம் நடந்து வருகிறது. ஆனால் இந்த ஆட்சியில் முதலமைச்சரை தவிர யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய பரிதாபமான நிலை. பாரதிய ஜனதா கட்சி ஏன் தூங்குகிறது என்று தெரியவில்லை. எதற்கெடுத்தாலும் போராடுகின்ற பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரி மாநிலத்தில் வாய்மூடி மௌனியாக இருப்பதற்கு காரணம் என்ன? இதற்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களும் பொறுப்பாளர்களும் பதில் சொல்லி ஆக வேண்டும். என்ஆர் காங்கிரஸை பொறுத்தவரையில அந்த கட்சி ஒரு அடிமைகளின் கட்சி. முதலமைச்சரை தவிர வேறு யாரும் பேச மாட்டார்கள். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை இதுவரை சொல்லவில்லை. அந்த புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் திரு சுரானா அவர்கள், நாங்கள் எங்கள் கோரிக்கையை வைத்து விட்டோம், ஆனால் முதலமைச்சர் தான் முடிவு செய்ய வேண்டும், அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று தட்டி கழிக்கிறார். இது கூட்டணி ஆட்சி. கூட்டணி ஆட்சியில என்ஆர் கட்சிக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கூட்டு பொறுப்பு உண்டு. முதலமைச்சர் செய்யவில்லை என்று சொன்னால் பாரதிய ஜனதாவும் அதற்கு பொறுப்பாகும். இந்த இலாக்கா இல்லாதனால் புதுச்சேரி மாநிலம் நிர்வாகம் குட்டிச்சவராகிவிட்டது. மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்பது மட்டுமல்ல, இன்று வரை 5 மாத காலம் புதுச்சேரி மாநில மக்களுக்கு அரிசி போடவில்லை. முதலமைச்சர் அறிவித்தார், மாதா மாதம் வெள்ளை அரிசி போடுவான் என்று சொன்னார். ஆனால் மக்கள் 5 மாதமாக அரிசியை பார்க்கவில்லை. கிராமப்புறத்தில் இருக்கின்ற வயது முதிர்ந்தவர்கள் அந்த அரிசியை நம்பித்தான் வாழ்கிறார்கள். அவருடைய உயிர் வாழ்வதற்கு அந்த அரிசி மிகவும் தேவையானது. இதை இந்த ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். டெண்டர் விட்டார்கள். டெண்டர் எடுப்பதற்கு யாரும் வரவில்லை. ஏற்கனவே அவர்கள் கொடுத்த டெண்டர் அது நிறைவேற்றப்படாமல் அதுவும் பிரச்சனையில் நிற்கிறது. இதற்கு இப்பொழுது தற்காலிகமாக முடிவு செய்ய வேண்டியது, புதுச்சேரி மாநில மக்களுக்கு அரிசி எப்பொழுது இந்த ஆட்சியாளர்கள் போடுவார்கள் என்பதை முதலமைச்சர் வாய் திறந்து பேச வேண்டும். எத்தனை நாட்களுக்குள் அரிசி போடப்படும் என்பதை முதலமைச்சர் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். போலி மருந்து விவகாரம் இப்பொழுது மறுபடியும் பூதகரமாக உருவெடுத்திருக்கிறது. இந்த போலி மருந்தை பொறுத்தவரையில அதை முதலிலே காங்கிரஸ் கட்சி தான் எழுப்பியது. ஏற்கனவே இந்த ராஜா என்ற பழனியப்பன் அவர்களும் அவருடைய கூட்டாளிகளும் சேர்ந்து மிகப்பெரிய போலி மருந்து தயாரிப்பில் ஈடுபட்டு அவர்கள் சிறைக்கு சென்றார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்தது. அதில் அரசு அதிகாரியாக இருந்த சத்தியமூர்த்தியும் அதில் சம்பந்தப்பட்டிருந்தார். அதில் 48 பேர்களுக்கு மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். இதற்கு இடையில சிபிஐ அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க போவதாக வழக்கில மறுபடியும் அந்த மருந்து கம்பெனியுடைய பொறுப்பாளர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள். இதற்கு இடையில் குருமாம்பேட்டில் மெடினோ ஹெல்த் கேர் என்ற ஒரு மருந்து கம்பெனியானது போலி மாத்திரைகள் தயாரித்து, அதாவது 125 வகையான போலி மாத்திரைகள் தயாரித்து இலங்கைக்கும் மற்ற நாடுகளுக்கும் கள்ளத்தனமாக ஏற்றுமதி செய்வது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கம்பெனியினுடைய பொறுப்பாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சிபிஐ வழக்கு ஒரு போலி மருந்து கம்பெனி சம்பந்தமாக நிலுவையில் சிபிஐல இருக்கிறது.
சிபிஐ அதை கிடப்பிலே போட்டு விட்டது. சிபிஐ நடவடிக்கை எடுக்கவில்லை. அதற்கு காரணம் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சி, என்ஆர் கட்சியை சேர்ந்தவர்கள். ஆகவே அதை மூடி மறைக்கிறார்கள். இப்பொழுது இரண்டாவது மருந்து கம்பெனி, போலி மருந்து கம்பெனியும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவத்துறையினுடைய மருந்து கட்டுப்பாட்டு துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? அதில் பணிபுரிகின்ற அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஏன் தொழிற்சாலைகளுக்கு சென்று மேற்பார்வையிடுவதில்லை? அது மட்டுமல்ல, இங்க குருமாம்பேட்டை பகுதியில மேட்டுப்பாளையத்தில் தயாரித்து பக்கத்திலே உள்ள பூத்துறையிலே, தமிழ்நாட்டை சேர்ந்த பூத்துறையிலே மருந்து குடோன்களை வைத்துக் கொண்டு அதை விநியோகம் செய்கிறார்கள். குறிப்பாக இந்த மருந்து கடத்தல் காரைக்காலிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, இலங்கைக்கு கடத்துவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிகப்பெரிய ராக்கெட் இருக்கிறது. இது கூட்டு சதி. மருந்து தயாரிப்பது, அதை விநியோகம் செய்வது, அதை வெளிநாடுகளில் ஏற்றுமதி செய்வது என்று மிகப்பெரிய சதி இருக்கிறது. குறிப்பாக இது இலங்கையும் சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தால் சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும். இந்த இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட இந்த போலி மருந்து பிரச்சனை. ஆனால் சிபிஐ மீது மக்களுக்குள்ள நம்பிக்கையும் இப்பொழுது குறைந்து வருகிறது. ஆளுங்கட்சிக்கு சாதகமாக, ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களை காப்பாற்றுவதற்காக சிபிஐ ஆனது பாரபட்சமாக செயல்படுவது இதில் இருந்து தெளிவாக தெரிகிறது. இந்த புதுச்சேரி இந்த அரசு மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளுடைய சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும். இந்த போலி மருந்து தொழிற்சாலையில் மருந்து தயாரித்து இலங்கைக்கு அனுப்புகின்ற அந்த யார் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். எத்தனை முறை இந்த மருந்து இலங்கைக்கு சென்றிருக்கிறது, மற்ற நாடுகளுக்கு சென்றிருக்கிறது என்பதையும் கண்டுபிடிக்க வேண்டும். ஆகவே புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சிபிசிஐடி இதை கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே மத்திய அமைப்பு தான் இதை செய்ய வேண்டும். அதாவது ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுப்போம், தவறு செய்ய விடமாட்டேன் மோடி தேர்தல் சமயத்தில் சொன்னார், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னார். ஆனா நடக்கிறது பூரா இந்த தேச விரோத செயல்லாம் நடக்குது இந்த மாநிலத்தில். அதற்கு முதலமைச்சர் அவர்கள் எந்த பதிலும் சொல்றதில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் புதுச்சேரி மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தில் மருந்து கம்பெனி, அதாவது மருந்து கடையில எது போலி மருந்து, எது உண்மையான மருந்து தெரியாத சூழ்நிலையில ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் போலி மருந்து தயாரித்து, அதாவது பிராண்டட் கம்பெனியினுடைய லேபிளை வைத்து இவர்கள் விற்பனை செய்வதனாலே அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. மக்கள், அப்பாவி மக்கள் அதை வாங்குகிறார்கள். அந்த மருந்து வீரியம் உள்ளதா இல்லையா என்பது தெரியவில்லை. அதனால் பல பேர் பாதிக்கப்படுகிறார்கள். இதற்கு இந்த அரசு வாய் மூடி மௌனியாக இருக்கிறது, எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. நம்முடைய மரியாதைக்குரிய துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜ் அவருடைய விழாவில் பேசும் பொழுது அவர் நம்முடைய மாநில முதலமைச்சர் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள், அதாவது பெருந்தலைவர் காமராஜர் நான் பார்த்ததில்லை, ஆனா அவர் ரூபத்துல திரு ரங்கசாமி அவர்களை பார்க்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அதாவது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ரெஸ்டோ பாருக்கு 40 லட்சம் லஞ்சம் வாங்கினாரா? அது மட்டும் இல்ல,
காமராஜர் அவர்கள் ரெஸ்டோ பார்களை பள்ளிக்கூடத்து பக்கத்திலையும் மக்கள் குடியிருப்பு பகுதிகளிலேயும் கோயில் பக்கத்திலையும் கொண்டு வந்தாரா? மது விலக்கை கொண்டு வந்தவர் பெருந்தவர் காமராஜர். நான் நினைக்கிறேன் திரு கைலாசநாதன் அவர்கள் கண்ணாடியை கழட்டிட்டு பார்க்கணும். அவர் கண்ணாடியில ஏதோ கோளாறு இருக்கு, அவர் போட்டுக்கிற கண்ணாடியில கோளாறு இருக்கு. அது மட்டும் இல்ல, பெருந்தலைவர் காமராஜர் கரைபடாத கருத்துக்கு சொந்தக்காரர், எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர், மக்களுக்காக உழைத்தவர். அவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பதவி வரைக்கும் போனார். அவருடைய எளிமையும் அவருடைய ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியும் இன்றும் தமிழ்நாட்டிலே பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நான் திரு கைலாசநாதன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து இப்படியெல்லாம் பேசி பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுடைய நல்ல பெயருக்கு களங்க விளைவிக்காதீர்கள். நீங்க துணைநிலை ஆளுநராக இருக்கலாம், ஆனா ஒரு பொய்யான தகவலை மக்கள் மத்தியிலே கொடுக்காதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் தொடர்ந்து சொல்லி வரேன். இப்ப அதாவது போன ஆட்சியில் நீங்க பண்ண ஊழல், அரிசி வாங்குறதுல ஊழல், பொதுப்பணித்துறையில ஊழல், ரேஷன் அட்டை கொடுக்கறதுல ஊழல், மின்சார மீட்டர் வாங்குறதுல ஊழல், இப்படி நிறைய ஊழல் நாங்க பட்டியல் போட்டு சொன்னோம். ஆனா இப்ப மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள், மரியாதைக்குரிய முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை பார்த்தாவது பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தன்னுடைய பதவி ஏற்பு விழாவில் சொன்னார், நானோ என்னுடைய அமைச்சர்களோ அல்லது அதிகாரிகளோ ஊழலில் ஈடுபட விட மாட்டேன், ஊழல் செய்பவர்களை தூக்கி எறிவேன் என்று சொன்னார். அதே போல தன்னுடைய அமைச்சரவை கூட்டத்தில் மிக தெளிவாக தங்களுடைய அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் ஊழலில் சம்பந்தப்பட்டால் அவர்கள் பதவி பறிக்கப்படும் என்று வெளிப்படையாக கூறியிருக்கிறார். இதே போல முதலமைச்சர், மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி சொல்வதற்கு தயாரா? நான் ஊழல் செய்ய மாட்டேன், என்னுடைய அமைச்சர்கள் ஊழல் செய்தால் அவர்களை விட்டு வைக்க மாட்டேன், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஊழல் செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன், அதிகாரிகள் ஊழல் செய்தால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று ரங்கசாமி அவர்கள் பகிரங்கமாக சொல்ல தயாரா? நான் அவருக்கு சவால் விடுகிறேன். ஏனென்றால் திரு விஜய் அவர்கள் ஆட்சியை மக்கள் இப்பொழுது பாராட்டுகிறார்கள். பள்ளிக்கூடங்களுக்கு, தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு அனுமதி கொடுப்பதிலே ஆன்லைன்ல கொடுக்கப்படுகிறது, ஒரு பைசா லஞ்சம் இல்லாமல். இப்பொழுது பத்திரப்பதிவு துறையில, சார் பதிவாளர் அலுவலகங்களிலே லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஜூலை மாசத்திலிருந்து பத்திரப்பதிவு என்பது ஆன்லைனில் செய்ய வேண்டும் என்று செய்யலாம் என்று இப்பொழுது உத்தரவு போடுகிறார்கள். அது மட்டுமல்ல, கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற இந்த டெண்டர்களை எல்லாம் மறுபரிசீலனை செய்கிறார்கள். பல டெண்டர்களை ரத்து செய்திருக்கிறார்கள். ஊழலை ஒழிப்பதற்கு பல முயற்சிகளை மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்து வருகிறார். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஊழலை ஊக்குவிக்கிறார், ஊழலுக்கு உறுதுணையாக இருக்கிறார், அவரும் அதன் அங்கமாக இருக்கிறார். தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய மாநிலத்தில் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பதற்கு கங்கணம் கட்டி கொண்டு திரு விஜய் அவர்கள் செயல்படும் பொழுது
புதுச்சேரி சிறிய மாநிலமான புதுச்சேரி மாநிலத்தில் ஊழலை ஒழிப்பதற்கு ஏன் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் முன்வரவில்லை? அதற்கு காரணம் அவரும் ஊழலில் திளைத்திருக்கிறார். இந்த ஆட்சி, அதாவது அமைச்சர்களுக்கு இலாக்கா கொடுத்தால் அது வருகின்ற ஊழல் பணம் அவர்களுக்கு செல்லும் என்பதற்காக எல்லா இலாக்காக்களையும் முதலமைச்சர் ரங்கசாமியை வைத்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் நிதர்சனமான உண்மை. நான் கேட்கிறேன், திரு ரங்கசாமி அவர்கள் நான் கேட்கிறேன், அவர் வந்து ஒரு 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 அறிக்கை விட முடியுமா? அதாவது பொது வழியில பேசுவாரா? நான் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்யும் மந்திரிகள் மீது நடவடிக்கை எடுப்ப, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊழல் செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன், ஊழலில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தூக்கி எறிவேன் சொல்ல தயாரா? சொல்ல மாட்டார். ஏன்னு சொன்னா ஊழலின் மொத்த உருவமே அவர் தான், முதலமைச்சர் ரங்கசாமி தான். அதனால அவர் சொல்ல மாட்டார். இது போன்ற இந்த போலி வேஷம் போட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து புதுச்சேரி மாநிலத்தை குட்டிச்சவர் ஆக்கிற ஒரு நிலையை ரங்கசாமி அவர்கள் கடந்த 6 வருடங்களாக செய்து வருகிறார். இது ரொம்ப காலம் நீடிக்காது. ஆனா இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு சூடு சொரணை கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரியில செத்து போச்சு. ஏன்னா என்ன நடக்குதுன்னு அவர்களுக்கே தெரியல. ஏன்னா அதாவது நிக்கிற போட்டு ரோட்ல போறானே தவிர வேற ஒரு வேலையும் செய்யல, மக்களை பத்தி கவலைப்படல. அதாவது இனிமேலாவது இந்த ஆட்சியாளர்கள் திருந்தணும். அண்டை மாநில தமிழகத்தை பார்த்து திருந்தணும். தமிழகத்துல வந்து படிப்படியா ஊழல் குறைக்கப்படுகிறது. நான் முழுமையா ஒழிச்சாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதற்கான முயற்சியை திரு விஜய் அவர்கள் எடுக்கிறார். அதை நான் பாராட்டுறேன். முதலமைச்சர் ரங்கசாமி அதை செஞ்சாலும் அவரை பாராட்டுவேன். ஆனா அவர் செய்ய மாட்டார். ஏன்னா அவர் தான் வந்து ஊழலை ஊக்குவிக்கிறவரே முதலமைச்சர் ரங்கசாமி தான். அதாவது இந்த நிர்வாக சீர்கேடு புதுச்சேரி மாநிலத்தில் நிறைய துறைகள்ல வேலை நடக்கலன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். அதாவது மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி மையம், இது வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. அப்ப வந்து முதலமைச்சராக இருந்தது மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள். இப்ப அங்க ஒரு பேராசிரியர் கிடையாது. தமிழை வளர்க்குறவங்களா அவங்க. என்ஆர் கட்சியும் பாஜகவும் இந்த ஆட்சியில தமிழை வளர்க்குறவங்க. அந்த ஆராய்ச்சி மையத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பேராசிரியர் கிடையாது. இருக்கிற கோர்ஸுக்கெல்லாம் சர்டிபிகேட் கொடுக்கறது கிடையாது. அதாவது இந்த தமிழ் ஆராய்ச்சி மையம் என்பது இது வந்து முக்கியமான ஒரு அமைப்பு. தமிழ் மொழிக்கு மெருகு சேர்க்கின்ற அமைப்பு. அதாவது உலக தமிழ் மாநாடு நடக்க போகுது. தமிழ்நாட்டில் நடத்த திட்டம் போட்டிருக்கிறாங்க. நம்முடைய புதுச்சேரி மாநில சார்பில் நிறைய தமிழ் பேரஞ்சுக்கு போய் கலந்துக்கணும். இதை வந்து நான் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தமிழ் சார்ந்த அமைப்புகளை நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? அதாவது தமிழ் மொழி ஆராய்ச்சி மையம் என்பது, பண்பாட்டு ஆராய்ச்சி மையம் என்பது நம் தமிழ் மொழியை வளர்க்கின்ற ஒரு அமைப்பு, பல ஆராய்ச்சி செய்கின்ற ஒரு அமைப்பு. அதாவது பிரெஞ்சுக்கார காலத்துல, அதுக்கு முன்பாக புதுச்சேரி மாநிலத்துல நடந்த நிகழ்வுகளை நாம் கோர்வை எடுத்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய நிலையில் நிற்கிறோம். நிறைய, அதாவது இளம் சமுதாயத்துக்கு ஒண்ணுமே தெரியாது. புதுச்சேரி மாநிலத்துடைய வரலாறே தெரியாது. அதை தமிழ் மொழியில் கோர்வையாக கொடுக்கலாம். பல ஆராய்ச்சி செய்யலாம். பல்லவர் காலத்து ஆட்சி அதை சொல்லலாம். தேசிக ராஜா அந்த ஆட்சியை சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இங்க படையெடுத்து வந்த விஜயநகர சாம்ராஜ்யம் பத்தி சொல்லலாம், பிரெஞ்சு ஆட்சியை பத்தி சொல்லலாம். இது சம்பந்தமா பல ஆராய்ச்சி செய்யலாம். ஆனா அதை விட்டுட்டு இந்த ஆட்சியாளர்கள் எல்லாம், முதலமைச்சர் வந்து, அதாவது இந்த நிர்வாகம் வந்து கும்பகர்ண தூக்கத்துல இருந்தது. ஒரு வேலையும் நடக்கல இந்த ஆட்சியில. இதுக்கு நாம் நினைச்சவங்க வந்து ஒரு 6 மாசம் கழிச்சுதான் அவங்களை பத்தி பேசலான்னு. ஆனா ஒண்ணுமே நடக்காத போது நம்ம பேசாம இருக்க முடியல. அவர்கள் திருந்துவாங்கன்னு பார்த்தா திருந்தல.
பழைய நிலைமையிலே தான் இருக்கிறாங்க. அதனால வந்து இந்த ஆட்சி ஒரு என்ஆர் பாஜக கூட்டணி ஆட்சி, மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் உள்ள ஆட்சி வந்து ஒரு செயல்படாத அரசு. உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் யார் நடத்தணும்? உங்க நண்பரை போய் கேளாத, உங்க நண்பரை போய் கேளியா, என்னையா கேக்குற? ஊழல் குறைக்கப்பட்டு வருகிறது. கடந்த திமுக ஆட்சியில் ஊழல் அதிகமா இருந்தது. யாரு திமுக ஆட்சியில் ஊழல் நடந்ததுன்னு நான் சொல்றேன். அதாவது இருக்க வர, அதாவது தனியார் பள்ளியினுடைய பொறுப்பாளர்கள் அமைப்பு அவங்க ஒரு புகார் கொடுத்துக்கிறாங்க. அதாவது நாங்க 100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்கிறோம் தனியார் பள்ளிக்கு அனுமதி வழங்க அப்படின்னு சொல்லி. அது நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது, விசாரணை நடக்குது. ஆனா இப்ப அதே அவர்களே என்ன சொல்றாங்க, நாங்க ஒரு பைசா இல்லாம 4000 பள்ளிகளுக்கு அனுமதி பெற்றோம்னு சொல்றாங்க. அதனாலதான் சொன்னேன் குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லி. ஊழல் வந்து அவர் வந்து அதிமுக ஆட்சியில செங்கோட்டையன் இருக்கும் மொத்தம் அந்த ஊழல் நடைபெற்றதா அவங்க சொல்றாங்க. யார் சொல்றது? அந்த வழக்குல வந்து நீ அந்த பையன் அந்த செல்வ அரசு பண்ணிருக்காங்க. செங்கோட்டையன் தவறு பண்ணி தான் அவர் பேர் நடவடிக்கை எடுக்க போறாங்க. அப்ப என்ன வந்து ஊழல் நீங்க சொல்றது குறைக்கப்படுது ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கீங்க. ஊழல் பொதுவா சொல்றது ஊழல் வந்து திமுக ஆட்சியில ஊழல் நடந்திருக்கு. நான் வந்து ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாம இப்ப பத்திரப்பதிவுலாம் வந்து ஆன்லைன்ல போகுது இல்லைங்களா, அதனால ஊழல் குறையும். மோடிக்கு பிறகு எளிமையான முதலமைச்சர் வந்து ரங்கசாமி தான் சொன்னது. மோடிக்கு பிறகு நான் சொன்னது நீங்க கேட்டீங்களா? பெருந்தலைவர் காமராஜ் கூட அவர் ஒப்பிட்டு தான் நான் வந்து தவறுன்னு சொல்றேன். பெருந்தலைவர் காமராஜ் எங்க, நம்முடைய முதலமைச்சர் ரங்கசாமி எங்க? சட்ட உருவம் சட்டம் போட்டிருந்தா போதுமா? ஏதோ செயல்பாடு இருக்கணும். பெருந்தலைவர் காமராஜ் மாதிரி கடைபெறாத கடமா இருக்கணும். இவரு ரத்த கரை படிச்சுக்குது ஒரு கையில. ஊழல் வந்து இல்ல, ஊழல் அதாவது மோடி தான் வந்து பாஜக மற்ற எம்பிகள் வந்து வேலைக்கு வராங்க. தமிழகத்தில் ஆட்சி நடந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்து தாராளம் சொல்றாங்க. அதுல அவங்க ஊழல் புகார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஊழல் புகார் கோர்ட்ல நீ வழக்கு நடக்குது, அதுக்கு பிறகு தெரியும். யாரு லஞ்சம் கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் விலைக்கு வாங்கினா அது தப்பு. யாரா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி. சார் பழனி சம்பந்தம் விசாரணை நடக்குது, விசாரணை பண்றாங்க, சிபிசிஐடி விசாரணை பண்றாங்க. யார் தவறு பண்ணாலும் நடவடிக்கை எடுக்க போறாங்க. ஏன் சார் விசாரணை என்னன்னா, அதாவது அதனுடைய ஜெனரல் செக்ரட்டரி பொதுச் செயலாளர் நான் சொன்ன அன்றைக்கு கூட உங்களுக்கு, அவரு அந்த ட்ரெஸ்ல இருந்து வெளியில வந்துட்டாரு. ஆனா அவர் பேர் நடவடிக்கை எடுக்கல. அவர் தான் மெயினான ஆள். அதுல நடவடிக்கை எடுக்கல, அவர் பேர்ல எஃப்ஐஆர் போடல. இங்க ஆள் பேர்ல எஃப்ஐஆர் போட்டு நடக்குது, நடவடிக்கை நடக்குது. அதாவது அவரு பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கிற அழுத்தத்துக்கு அவர் பிடி கொடுக்கவில்லை என்பதை பாராட்டுறேன்னு சொன்னேன். ஆனா இவ்வளவு நாள் வந்து இலாகா போடாத வச்சிருந்தா சும்மா இருக்க முடியுமா? நாங்க அது எனக்கு தெரியாது, அவரை கேட்கணும் நீங்க அந்த கேள்வியை. ஆளுங்கட்சிக்கு ஆதரவா நாங்க ஒன்றும் செயல்படல. இந்த ஆளுங்கட்சியோட தவறுகளை சுட்டி காட்டுறோம். தேவைப்படும் போது போராட்டம் நடத்துவோம். நாங்க நடத்தாத போராட்டமா சார்? இன்னும் புதுசா சொல்றீங்க நீங்க. ஆரம்பிப்போம் சார். இப்பதான் இனிமேல் தான் நான் போலி மருந்து பிரச்சனை 2வது ஆரம்பிச்சிருக்குது, இலாகா கொடுக்காது இருக்குது, எல்லாரும் போராட்டம் ஆரம்பிப்போம் சார். இதை தெளிவா நாங்க காங்கிரஸ் கட்சி சார்பில் சொல்லியிருக்கிறோம். தமிழக அரசு ஊழல் குறையுது, தமிழக அரசு ஆதரவா பேசுறீங்க. ஆனா தமிழகத்தின் வாழ்வாதாரம்
மேகதாது விவசாயிகள் தமிழ்நாட்டில் எங்களுடைய 2 அமைச்சர்கள் மரியாதைக்குரிய ராஜ்குமார் அவர்களும் மரியாதைக்குரிய விஸ்வநாத் அவர்களும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. நாங்க தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம், மேகதாது அணையை கட்டுவதற்கு நாங்க விட மாட்டோம் எங்க மந்திரிகளே சொல்லிக்கிறாங்க. அதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? மேகதாது விஷயத்துல காங்கிரஸ் அமைதியா காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்கும். தாவேக்கா அமைதியா இருக்குதுன்றது எங்க கேள்வி கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாட்டை நாங்க சொல்றோம். வெளிப்படையா நாங்கள் இதைத்தான் செய்ய போகிறோம். யாரு யாரு ஏங்க நான் தாவேக்கா கட்சியுடைய பொறுப்பாளரான என்ன கேள்வி கேட்குறீங்க? இந்த கேள்வி காங்கிரஸ் கட்சி தான்.